அவரை ஒருத்தரை பற்றி கருத்துலாம் சொல்லியிருந்தாங்க. டெல்லியில் சொல்லி தான் இவர் இப்படி பண்ணியிருப்பார் போல் அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டுருக்கேன். அதுக்கு பதில் சொன்னவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கெல்லாம் மூளை இல்லையா, நாங்களும் யோசிக்க மாட்டோமா? என்ன டெல்லி சொல்லிலாம் கிடையாது, நானாக யோசித்தது, இது என்னுடைய சுய முடிவு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. யார் அவர்? அதிமுகவிலிருந்து தாவேகாவுக்கு போய் சென்று சேர்ந்திருக்கும் நம்ம செங்கோட்டையன் ஐயா அவர்கள். அவர் தான் அங்கே போனதுக்கப்புறம் அவர் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுலேயே ஒரு கணிசமான காலகட்டம் போயிடும் போல். பிரச்சாரத்துக்குலாம் எப்போ இறங்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. முன்னாடியே வந்து விளக்கம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாடி பேசினார். அதுக்கப்புறம் திமுக தரப்பில் என்னென்னா, டெல்லியில் வந்து சொல்லி தான், அமித்ஷா சொல்லி தான் அவர் போய் தாவேக்கில் இணைஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு கருத்துலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேள்வியாக கேட்குறப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரும் சொல்லி டெல்லியிலேருந்து சொல்லிலாம் நான் போய் சேரலப்பா, ஏன் எங்களுக்கெல்லாம் சுய சிந்தனையே கிடையாதா, நான் வந்து சுயமாக சிந்திச்சு எனக்கு எது சரின்னு போட்டுச்சோ அதனால் வந்து இந்த கழகத்தில் சேர்ந்துருக்கேன். இந்த இயக்கத்தில் நான் சேர்ந்ததுக்கான காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே வந்து நான் சேர்ந்து நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்காரு. அவராக யோசித்து முடிவு எடுத்ததான் இது. யார் இனிமேல் டெல்லியில் சொன்னாங்க, அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்கன்னு சொல்லாதீங்க ஐயா, கோச்சுக்கிறேன். ஒவ்வொருடைய கருத்துக்களும் பதில் சொல்ல இயலாது. என்னை பொறுத்தவரையிலும் தெளிவாக ஒரு முடிவு செய்துதான் நான் இந்த இயக்கத்திலே இணைந்திருக்கிறேன். மற்றவர் கருத்துக்கள் சொல்லியோ மற்றவர் கருத்துக்களை ஏற்றோ நான் இந்த இயக்கத்தில் இணையவில்லை. ஆகவே டெல்லி சொல்லித்தான் சொல்வது என்பது சால பொருத்தமாக இருக்கிறது.